அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை போராளி புரட்சியாளர் தோழர் தமிழரசன் அவர்களுடைய நண்பர். தோழரோடு கடந்த காலங்களிலே அரசியல் பயணத்திலே ஈடுபட்டவர். புவனகிரி அருகிலுள்ள வடகரி ராஜபுரத்தைச் சேர்ந்த அருமை தோழர் சண்முகம் அவர்கள் கடந்த மாதம் 8ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு சென்றார். அவருடைய அந்த இறப்பு செய்தியை சிவசுப்பிரமணியன் அவர்கள்தான் முதலில் சமூக ஊடகங்களிலே பதிவு செய்திருந்தார். பெருமாத்தூர் என்கின்ற ஊரிலே தோழர் சண்முகம் வசித்திருந்தார். குடும்பத்தோடு சில நெருக்கடிகள் காரணமாக வடகரி ராஜபுரத்தை விட்டு ஆற்றங்கரையினுடைய அந்தப்புறம் பெருமாத்தூரில் அவர் தோழர் வசித்திருந்தார். அந்த ஊரைச் சேர்ந்த ராஜா என்கின்ற ஒரு நபர், அவர்தான் தோழர் சண்முகம் அவர்கள் மரணம் எய்தியதாக செய்தி கூறி சென்றதாக சிவசுப்பிரமணியன் அவர்கள் பதிவு செய்திருந்தார். அந்த செய்தியை இயக்குனர் கௌதமன் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திலே பதிவிட்ட பிறகு அதில்தான் தோழர் தமிழரசனை பற்றியும் தோழர் தமிழரசனோடு தோழர் சண்முகம் அவர்கள் நெருக்கமாக இருந்ததை பற்றியும் பல்வேறு செய்திகளை பெரியவர் தோழர் தமிழரசன் என்கின்ற அந்த நூலிலே சிவசுப்பிரமணியன் தொகுத்ததையும், அது மட்டும் அல்லாது ராஜா பெருமாத்தூரைச் சேர்ந்த ராஜா என்கிற நண்பரோடு இணைந்து ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி, அதாவது தோழர் சண்முகம் அவர்கள் இறந்த 8ஆம் தேதி 8/3/2025 ஒரு மாதம் முன்பு ஒரு வீடியோ ஆவணங்களை பதிவு செய்ததாகவும் சிவசுப்பிரமணியனே பதிவு செய்திருந்தார். அதைத்தான் இயக்குனர் கௌதமன் அவர்கள் பதிந்திருந்தார். இந்த செய்தியை பார்த்து நான் அந்த செய்தியை தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன் அவர்களிடம் கூறி இது பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு இறப்புக்கு செல்ல முடியுமா என்று கேட்டிருந்தேன். தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன் அவர்களும் தோழர் சண்முகம் அவருடைய இறப்பிற்கு மறுநாள் சென்று வந்தார். அவர் சென்று வந்ததற்கு பிறகுதான் தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன், தோழர் பரமசிவம், தமிழ் தேசிய வழக்கறிஞர், கடலூர் திருமுட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பரமசிவம் போன்றவர்களெல்லாம் சென்று வந்த பிறகுதான் அது தற்கொலை என்கின்ற அதிர்ச்சியான செய்தியை தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். தோழர் சண்முகம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கோழை அல்ல. தோழர் சண்முகம் கடந்த காலத்திலே தோழர் தமிழரசனோடு அரசியல் நடவடிக்கைகள், அமைப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் சிறை சென்றவரும் கூட, பல்வேறு வழக்குகளை நெருக்கடிகளை சந்தித்தவரும் கூட. அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவோ அந்த மரணம் குறித்தோ சிவசுப்பிரமணியன் எதையும் பதிவு செய்யவில்லை. எனவே சிவசுப்பிரமணியன் அந்த இறப்புக்கு வந்தாரா என்று தோழரிடம் கேட்டேன். தோழர் வரவில்லை என்று சொன்னார். அப்போ இதில் நமக்கு சில கேள்விகள் வருகிறது தோழர். நாம் இதை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்யணும்னு தோழர்கிட்ட சொல்லியிருந்தேன். தோழரும் தோழர் சண்முகத்திற்கு ஒரு படத்திறப்புக்காக நாம் முயற்சி செய்யலாம் குடும்பத்தில் சொல்லி. அந்த படத்திறப்பை ஒட்டி நாம் பல தோழர்கள் சந்திக்கும்போது இது என்ன ஏதுன்றதை நாம் உரையாடலாம். இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் காவல்துறை, உளவுத்துறையெல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க. அதனால் நாம் இது பற்றி கொஞ்சம் நிதானமாக பேசுவோம் என்று சொன்னார். நாட்கள் கடக்க நமக்கு அந்த பகுதியிலிருந்து வந்த செய்திகள் சில சந்தேகங்களை உருவாக்கின. குறிப்பாக சிவசுப்பிரமணியன் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் சரி, தோழர் சண்முகத்தை வைத்து புத்தகம் எழுத நினைத்தவர், தோழர் சண்முகத்தை வைத்து வீடியோ ஆவணங்களை வைத்து ஒரு ஆவணப்படமாக தயாரிக்க வேண்டும் என்ற மனநிலையில் செயல்பட்டவர், அவரை சந்தித்து ராஜா என்பவர் மூலமாக உரையாடி கொண்டிருந்தவர், தோழருடைய இறப்பை பற்றி எந்த செய்தியுமே பதிவு செய்யவே இல்லை அப்படின்ற கேள்வியும், அந்த பெருமாத்தூரில் என்னதான் நடந்தது, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான சூழல் என்ன என்பதை பெருமாத்தூரையும் அவருடைய இறப்பை, அவருடைய உடலை அடக்கம் செய்த அவர் குடும்பத்தாரிடமும் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நாங்கள் பெருமாத்தூருக்கு பயணித்தோம். தோழர் இறந்த பிறகு ஒரு 20 நாட்கள் கழித்து நாங்கள் பெருமாத்தூருக்கு பயணித்தோம். எங்களுடைய பயணத்திலே தொடக்கத்திலேயே நாங்கள் செல்லும் பொழுது வடகரி ராஜ்யத்தை ஒட்டிய தோழர் கலியபெருமாள்
அவர் புவனகிரி தாசில்தார் வழக்கிலே தோழர் சண்முகத்தோடு அவரும் சிறைப்படுத்தப்பட்டவர். அவரை சந்தித்து அவரை அழைத்து கொண்டு தான் நாங்கள் பெருமாத்தூருக்கு சென்றோம். அவரை சந்தித்து பேசும்பொழுது அவருடைய இணையரை தோழருடைய துணைவியாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த இறப்பு குறித்து நாங்கள் பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு செய்தியை சொன்னார். சாவுக்கு நாங்களாம் போயிருந்தோம். சாவுக்கு போனப்போ யாரோ ஒருத்தர் சண்முகம் தோழர்கிட்ட புத்தகம் எழுதுறதுக்காக நிறைய செய்திகள் கேட்டதாகவும் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு போனதாகவும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, போலீஸ் உன்னை என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட இருந்த யாரோ அவரை மிரட்டியிருக்கிறாங்க, அந்த அச்சுறுத்தலில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் விவாதங்கள் நடந்தது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. தோழர் பொன்பரப்பி அரசேந்திரனும் கூட அந்த இடத்துல இப்படி ஒரு செய்தி வந்தது உண்மைதான். ஆனால் நாட்கள் ஆக ஆக இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். ஒரு அவசர காலத்தில் ஒரு நெருக்கடியான சூழலில் வர செய்தி நம்ம கொஞ்சம் நாள் கழித்து தான் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அவரும் அந்த செய்தியை சொன்னார். அப்போது தோழர் கலிபெருமாள் அவருடைய மனைவி சொன்ன செய்தியை தோழர் கலிபெருமாளிடம் கேட்டபொழுது ஆமாம் அப்படி ஒரு கருத்து வந்தது உண்மைதான், யாரோ புத்தகம் எழுத வந்தாங்க, வீடியோ ஆவணங்கள்லாம் எடுத்தாங்க, அதனால் நெருக்கடியில் அவர் ஒரு மன உளைச்சல் இருந்தாருன்ற மாதிரிலாம் செய்தி வந்தது உண்மைதான், அதெல்லாம் பேசிக்கிறாங்க அங்கே, அதனால் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம்னா அவர் செய்தியை சொல்கிறாங்கன்னு கலிபெருமாள் தோழர் சொன்னார். நாங்கள் அவரையும் அழைத்து கொண்டு பெருமாத்தூருக்கு சென்றோம். எங்களோடு பயணத்தில் தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன் முதன்மை தோழராக பல செய்திகளை கேட்டறிந்தார். குறிப்பாக நாங்கள் பெருமாத்தூரிலே ராஜா என்பவரை சந்திக்க சென்றோம். அந்த சந்தித்தல் உள்ள செய்திகளை பற்றியெல்லாம் தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன் விரிவாக பேசுவார். குறிப்பாக தோழர் சண்முகம் அவர்கள் பெருமாத்தூரிலே தங்கியிருந்த ஒரு வீட்டினுடைய இடிந்து போன வீட்டினுடைய வளாகம், அவர் பயன்படுத்தியிருந்த மிதிவண்டி, அவருடைய உடைகள், அவர் படுத்து தூங்கக்கூடிய ஒரு கோவில் வளாகம், அந்த கோவில் வளாகத்திற்கு எதிரிலேயே இருந்த மரம், அந்த மரத்தில் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், கயிறை மாட்டி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்தி கொண்டு பெருமாத்தூரிலும் எங்களுடைய அந்த சந்தேகங்களை நாங்கள் விசாரித்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவெளி விட்டு நாங்கள் வடகரிராஜபுரத்தில் தோழர் சண்முகம் அவருடைய குடும்பத்திற்கும் சென்று இல்லத்திற்கும் சென்று அவருடைய மகன் உள்ளிட்டோரிடமும் நாங்கள் விசாரித்தோம். இந்த விசாரணையின் அடிப்படையிலே எங்களுடைய ஆய்வின் அடிப்படையிலே தோழருடைய தற்கொலை என்பது அது சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. அந்த தற்கொலைக்கு தூண்டிவிட்டவர் சிவசுப்பிரமணியமோ என்கின்ற கேள்வி எழுகிறது. அது குறித்தான ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது குறித்து தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன் அவர்கள் ஒரு விரிவான கருத்துக்களை பதிவு செய்வார். ஒரு நாள் காலையில் தோழர் செந்தமிழ்குமரன் தொடர்பு கொண்டு அந்த இவர் இறந்துட்டார், தோழர் சண்முகம் இறந்துட்டாருங்கிற செய்தி வருது, அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் போக முடியுமான்னு கேட்குறாரு. எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலி, நான் முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேரம் கடந்துடுச்சு, நான் போகலை. நான் என்ன நினச்சேன், அவர் இறந்த அடுத்த நாள் அவர் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் போகலைன்னு இதை முடிச்சிட்டேன். அப்புறம் தோழர் திருமட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர் பரமசிவம் தொடர்பு கொண்டு அது நேற்று எடுக்கலைங்க, இன்றைக்கி தான் எடுக்க போகிறாங்க, நீங்கள் இப்போ வரீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். நான் கட்டாயம் வந்துடுறேங்க, இன்றைக்கி எடுக்கிறதா நான் கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் அங்கே போனால் அங்கே பரமசிவம், பொன்னிவளவன், இன்னும் நிறைய தோழர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு அப்புறம் அவங்களோட சேர்ந்து நானும் போனேன். தோழர் வீட்டுக்கு போனோம். நாங்கள் கொண்டு போய் மாலை போட்டுவிட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு நாங்கள் உட்கார்ந்தோம். அப்போது இந்த வழக்குரைஞர் பரமசிவம், பொன்னிவளவன் எல்லாம் எங்களுக்கு வேறு ஒரு சில காரியங்கள் இருக்குது,
நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு நான் இருந்தப்போ அந்த தோழருடைய பையன் 2 பையன்களும் என்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. என்ன உங்களுக்கு காரணம் தெரியாது. இல்லை தோழர், இங்கெல்லாம் காவல்துறை வருது வருது எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க, நீங்களும் போகிறதுன்னா போங்க அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எதிர்கொண்டுக்குவேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு. அப்புறம் நீங்கள் யார் என்னன்னு கேட்குறாங்க. நான் யாருங்கிறதான் சொல்கிறேன். அன்றைக்கி தோழர் இறப்புக்கு வீரவணக்கம் செய்து நான் போட்ட அந்த முகநூல் பதிவையும் அவங்கள்ட்ட காட்டுறேன். அப்போ அவங்கெல்லாம் சொல்லிவிட்டு, அப்போ நீங்களும் கட்சிக்காரங்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நானும் கட்சிக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு உட்காந்துருக்கும் போது தான் அவங்க தான் சொல்கிறாங்க, சரி உங்கள் தோழர் வந்து பெரிய வீரமானவர் தீரமானவர்லாம் சொல்கிறீங்க, அவர் கடைசியாக என்ன செய்தாருன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க பையன் கேட்குறாரு. எனக்கு என்னங்க தெரியும், நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொன்னா. அவர் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாருங்க. அப்போ அந்த தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாருங்கிறதையே எனக்கு அங்கே போய் அந்த அவருடைய இறுதிச் சடங்குக்கு போய் மலர் வளையெல்லாம் வச்சுட்டு வெளியே வந்து உட்காரும் பொழுது தான் அவங்க பையனுங்க தான் சொல்கிறாங்க, ஏன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, அவர் எப்படி தூக்க மாட்டேங்குவார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சின்ன இந்த அலைபேசி எண்கள்லாம் குறிக்கிற ஒரு சின்ன இது எடுத்துகிட்டு வந்து குறிப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை காட்டுறாங்க என்கிட்ட. இதுதான் உங்கள் தோழர்கிட்டருந்து எடுத்தது. அதை அப்படியே பார்த்துட்டு வரும் பொழுது என்னுடைய சாவுக்கு சிவசுப்பிரமணியம் காரணம் அப்படின்னு அது எழுதியிருந்தது. நான் கேட்டேன் இது என்ன அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்களும் இப்போ தான் பார்க்குறோம், அதனால் இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் அன்றைக்கி அதை பெருசாக கண்டுக்கல. சரி எதா அப்படி ஒரு இது இருக்குது, அது இருந்தால் இருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 3:30 மணி வரையிலும் இருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல. அவரை எடுக்கிற வரையிலையும் என்னால் இருக்க முடியல. அப்புறம் என்னால் வயிற்று வலி தாங்க முடியாதால சரி என்னை கொஞ்சம் அந்த பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து விடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த தம்பிகள் கொண்டு வந்து விட்டாங்க. விட்ட உடனே நான் வந்துட்டேன். இதுதான் அப்போது இதெல்லாம் வந்த பின்னாடி இதை நாங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் கண்டுக்கலைன்னா கூட அப்புறம் என்ன செய்தி வருதுன்னா, அந்த நூல் வெளியிட்ட பின்னாடி சிவசுப்பிரமணியன் வந்து ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காரு. அந்த ஆவணப்படத்தை வந்து அவர் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவு பண்ணதில் ஏற்பட்ட மன உளைச்சல் தான். அவர் என்ன அந்த பதிவில் சொல்லியிருப்பாருன்னா, நான் தான் போனேன், அந்த நெல் கொள்முதல் அதிகாரி ஆய்வு செய்து நான் தான் சொன்னேன், அதன் மூலமாக தான் அந்த பணப்பறிப்பு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதை பதிவு பண்ணத்தால் அந்த ராஜா தான் வந்து அவரை மிரட்டினதா மற்றவங்க சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நீ பதிவு பண்ணிவிட்டியா, அப்போது உன்னை வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க, இல்லைன்னா உன்னை காவல்துறை பிடிச்சி வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டினதாகும். நாங்கள் பின்னாடி கலிபெருமாளை பார்க்கும் பொழுது கலிபெருமாள் இதை வந்து பதிவு செய்தார். இதே போல் ஒரு செய்தி இருக்குன்னு. அப்போ கலிபெருமாளுடைய மனைவி எதிரில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சண்முகம் செத்ததுக்கு எவனோ ஒரு பையன் வந்து படம் எடுத்துகிட்டு போயிட்டானா, அந்த படம் எடுத்துகிட்டு போனதுக்கு பின்னாடி தான் அவர் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டார் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்போ பதிவு பண்ண பின்னாடி தான் நாங்கள் அந்த சண்முகத்தினுடைய ஊருக்கு, அந்த ஊர் ஆத்தங்கரையில் எக்காலப்புறம் இருக்குது, அதுக்கு நேர் எதிர வடபுறம்தான் அவர் தங்கியிருந்த அந்த பெருமாத்தூர் இருக்குது. சரி, அந்த பெருமாத்தூரில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத நாமளும் போய் அதை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவசுப்பிரமணியனுக்கு இந்த தகவலை சொன்னது யார்
அப்படின்னு சொல்கிறப்போ அந்த சிவசுப்பிரமணியனே அவர் அந்த பதிவில் போட்டிருக்கார். இங்கே ராஜான்னு தான் ஒருத்தவர் எனக்கு அந்த தகவலை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி அதை சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்கார். அதை எடுத்து இயக்குனர் கௌதமும் அதை வந்து பதிவு போட்டிருக்கார். அந்த இயக்குனர் கௌதமம் போட்ட முகநூலில் போட்ட பதிவை தான் செந்தமிழ் குமரன் எனக்கு போட்டார். இப்போது அதனால் அதை யார் அந்த ராஜா, அவர் வந்து சண்முகம் தங்கியிருந்த இடம் எது, அதெல்லாம் போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடர் செந்தமிழ் குமரன், நான், இன்னும் கொஞ்சம் தோழர்கள்லாம், அப்புறம் நாங்கள் அந்த சண்முகத்தூருக்கு போனோம். அப்புறம் அங்கே இருந்து நாங்கள் இவரை கூட்டிகிட்டு தோழர் கலிபெருமாளை கூட்டிகிட்டு அந்தாண்ட அந்த பாலத்து வழியாக, இந்த கீரப்பாளையம் பாலத்து வழியாக அப்புறம் அந்தாண்ட புவனகிரிக்கு போய் அவர் இந்த புவனகிரியில் உள்ள அது ஒரு வள்ளலார் மடம் இருக்குது. அந்த மடத்தில் தான் அங்கே இருந்தாருன்னா அந்த நண்பகல் சாப்பாட்டுக்கு அங்கே தான் வருவார். அவங்கள கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்போ அந்த மடத்தில் இருக்கும்போது கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் என்றைக்காவது வந்து நண்பகல் உணவுன்றது வருவார். நாங்கள் ஒரு சில வேலைகள் விட்டால் செய்வார், சாப்பிடுவார். போகும்பொழுது சின்ன அவர் டப்பா கொண்டு வருவார். அதில் நாங்கள் அவருடைய இரவு சாப்பாடு கொஞ்சம் அள்ளி கொடுப்போம், அவரும் எடுத்துகிட்டு போவார். ஆனால் அவர் தெளிவாக பேசக்கூடியவர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் தற்கொலை செய்துக்கிட்டது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை, அவர் மிக மனத்துணிவானவர், அதனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற செய்தியை அந்த புவனகிரியில் இருக்கக்கூடிய அந்த வள்ளலார் மடத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க. சரி, அந்த தகவலை வாங்கிட்டு அப்புறம் வந்தாண்டில் அந்த பெருமத்தூர் போய் அந்த ராஜா யாருன்னு அப்புறம் நாங்கள் அதை தேடிட்டு போகிறோம். அந்த ராஜாவை தேடிட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தான் போனோம். அங்கே போனவுடனே ராஜா அவங்க அக்கா பையன்தான் கடை வச்சுருக்கார். அந்த இடத்துல தான் சிவசுப்பிரமணியனும் சண்முகத்தை பார்த்தது. அப்போது வந்து அதில் வந்து தேநீர் குடித்தது, போனது வந்தது எல்லாம் சிவசுப்பிரமணியனும் அது சண்முகமும் அங்கே தான் தேநீர் குடிப்பாங்க. ஆனால் வந்து சண்முகம் வந்து யார்கிட்டையும் இலவசமாக தேநீர் வாங்கி குடிக்கிறதில்ல, யார் வாங்கி கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடியவர். அப்போது கடையில் போய் நாங்கள் ராஜா யாருங்க அப்படின்னு கேட்குறோம். அவன் சொல்கிறான், அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். அதை நாங்கள் கேட்கும் பொழுதே இந்த சண்முகம் யார் கடையில் தேநீர் குடிப்பாருன்னு ஒரு அம்மாள்கிட்ட கேட்குறோம். அந்த அம்மா தான் சொல்லுது, இந்த கடையில் கேளுங்கன்னு அந்த கடையை காட்டி விடுது. அப்போ அவன்கிட்ட போய் கேட்கும்பொழுது தான் அவர் சொல்கிறாரு, அந்த ராஜான்னு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா அந்த செய்தியை காயலில் வாங்கிட்டு, இவன் வந்து ராஜாவுடைய அக்கா பையன், இவன் ஏன் ராஜாவை தெரியாதுன்னு போய் சொல்கிறான், அதுவே எனக்கு புரியல அப்படின்னு அந்த அம்மா அவத்தியை சொல்லிட்டுது. சரி, இந்த தகவலையெல்லாம் கேட்டுட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்புறம் அவர் சண்முகம் தோழர் எந்த வீட்டில் தங்கியிருந்தார் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு எதிரில் இருக்கவங்கள கூப்பிட்டு கேட்குறோம். அவங்களும் சொல்கிறாங்க, இவர் மிக மனத்துணிவானார், இவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இவர் அது எதிரோடு கொஞ்சம் இடிஞ்சு பாழாக போனவர், அந்த வீட்டில் படுத்திருப்பார், இல்லைன்னா அந்த கோயில் வந்து ஆற்றினுடைய வடகரையில் அதனுடைய முனையிலே இருக்குது, அங்கே ஒன்றும் போனால் பெரிய நடமாட்டம் இல்லாத இடம், அப்போ இவர் அங்கெல்லாம் வந்து அங்கே தான் படுக்குவார் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது அவர் தற்கொலை பண்ணிக்கிறவர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எந்த இடத்துல தொங்குனாரோ அந்த இடத்த போய் அழைச்சிட்டு போய் காட்டினாங்க. அப்போ காட்டினதை நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு மீண்டும் அவர் அந்த தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வந்து ராஜாங்கிறது யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிக்கிறோம். விசாரித்தப்போ அவங்க இந்த பக்கத்தில் இருக்க வீடு தாங்க, அந்த வீட்டில் போய் விசாரிங்கன்னு ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அங்கே அந்த வீட்டில் ராஜா இல்லை. அப்போ ராஜாவுடைய மனைவி தான்
இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் விசாரிக்கிறோம், ஏங்க ராஜா எங்கே, அவர் எங்கே போயிருக்காருன்னு. அவரை பார்க்கணுங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறோம். அவங்களுடைய கைபேசியிலேயே அவங்க ராஜாவுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு இதே போல் உங்களை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறார், நான் உங்களை பார்த்துட்டேன், நான் இங்கே முன்னாடி இருக்க கோயில் முன்னாடி தான் நிற்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். போன உடனே அந்த இடத்த சுற்றி ராஜாவுக்கு ஆதரவாக ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் வந்துட்டாங்க. அது பிரச்சனை, சிக்கல் இல்லை. நாங்கள் உடனே கேட்குறோம், யாருங்க ராஜா? அவர் சொல்கிறாரு, நான் தான் ராஜா. சரி, உங்களுக்கு சண்முகத்தை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு சிவசுப்ரமணியன் தெரியுமா? தெரியும். நீங்கள் தான் சிவசுப்ரமணியனுக்கு இந்த தகவல் அனுப்பிங்களா? ஆமாம். அதெல்லாம் அவர் ஒதுக்கிட்டார். அப்போ அவர் எங்களை யாருன்னு கேட்குறார். நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறப்போ நான் தமிழரசன் கூட இருந்தேன், எனக்கு சண்முகத்தையும் சண்முகத்தையும் நல்லா தெரியும். அதனால் அவருடைய இறப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுடைய கைபேசி எண்ணெல்லாம் கொடுங்க அப்படின்னா நான் அதை என்னுடைய எண்ணெல்லாம் கொடுத்தேன். எண்ணெல்லாம் கொடுத்த உடனே அந்த இடத்துல இருந்தவங்கள என்ன சொல்கிறாருன்னா, அவர் சாவறதுக்கு நாள் அவங்க பையன்க இந்த புவனகிரி பதிவாளர் அலுவலகத்தில் வச்சு அவரை வந்து ஒரு மனம் இருக்குது, அதை எழுதி கொடுன்னு கேட்டு அவரை அடிச்சிட்டாங்க. அந்த அடித்ததால தான் அவர் மனம் வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு அந்த செய்தியை ராஜா சொல்கிறாப்புல. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அதெல்லாம் எப்போயோ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, அதுக்கு இதுக்கு இன்னும் தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த கோயிலில் அவர் வந்து இரவில் தனியாக படுத்துக்குவார். அவர் மிக துணிச்சலானவர். அதற்கு அவங்க என்ன ஒரு காரணம் சொன்னாங்கன்னா, அவர் கல்யாண முருங்கை கட்டையை எடுத்துக்குவார். அந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி போனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு இருக்குது, அந்த அணைக்கட்டு இருக்கிறதால அந்த இடத்துல தண்ணி வந்து வேகமாக போகும். அப்போது அந்த இதுலேயும் அந்த கல்யாண முருங்கைக்கட்டையில் படுத்துக்கிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுவார், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துடுவார். அதனால் அவர் மிக துணிச்சலானவர். அவர் ஆற்று வெள்ளம் தன்னை அடிச்சிட்டு போயிடுங்கிற அவர் பயந்ததே கிடையாது. அதனால் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொன்னாங்க. இரண்டாவது, அவருக்கு அந்த இடத்துல பேரே கட்டையில் போகிறவராம். அது என்ன அவர் கட்டையில் போகிறவர்னு ஏயா சொல்கிறீங்கன்னா, அவர் இந்த ஆற்றை வந்து எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அந்த கட்டையின் மூலமாக கடந்ததால் அவர் இங்கே எல்லாத்துக்கும் கட்டையில் போகிறவர்னா தான் தெரியும், அப்படி தான் அவர் இங்கே அழைக்கிறது அப்படிங்கிற செய்தியை அவங்கெல்லாம் பதிவு பண்ணாங்க. சரி, பதிவு பண்ண உடனே அப்புறம் நாங்களும் கேட்டுக்கிட்டு நாங்களும் அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போது அவங்க இன்னொரு தகவலையும் சொன்னாங்க. அவர் காலையில் ஏஞ்சி தேநீர் குடிச்சிட்டு அவர் ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் அவர் தூக்க மாட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடியே அவர் தூக்க மாட்டிருக்குதானே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. எப்படியா இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் 4:30 மணிக்கு ஏஞ்சி தேநீர் குடிச்சிட்டு போயிருக்காருல்ல, அந்த தேநீர் குடித்ததெல்லாம் அங்கே இருக்கவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போது அவர் தூக்கில் தொங்கும் பொழுது அவர் காலில் போட்டிருந்த செருப்பு காலில் தான் இருந்திருக்கு. அப்போது யாரோ விடிய காலம் நல்லா விடிஞ்சு அந்த பக்கம் இதுக்கு போனவங்க, அதாவது வந்து மலம் கழிக்க போனவங்க தான் அதை பார்த்து அந்த தகவலை பார்த்து இங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது ஒருத்தவர் வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கும் பொழுது அவருடைய காலெல்லாம் உதைச்சிக்கும். அதாவது அந்த காவல்துறையே ஒரு இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா அவன் தற்கொலை பண்ணானா இல்லையாங்கிறத அவனுடைய 2 தொடையவும் பார்ப்பாங்க. 2 தொடையும் பார்த்து அதில் கீறல் இருந்தால் தான் அது தற்கொலையானது அப்படிங்கிறத காவல்துறை முடிவு பண்ணுறாங்க.
ஏன்னா அவன் என்னதான் வெறுத்து அவன் சாக போனால் கூட அவன் சாகும் பொழுது அவனுக்கு அந்த இது அவன் தன்னை அறியாமலே 2 தொடையிலையும் புரண்டிக்குவாங்க. புரண்டிக்கிறதால அந்த இடத்துல காயம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இது காவல்துறையினுடைய அந்த தற்கொலை குறிப்பில் இந்த இதெல்லாம் இருக்குது. அப்படி காலை உதைச்சிருந்தா 2 செருப்பும் கீழே விழுந்துருக்கணும்ல. அப்போது அந்த கால் செருப்பு அவர் காலிலே இருந்தது அப்படிங்கிறத அவுத்த இருந்தவங்களும் பதிவு பண்ணுறாங்க. சமூகத்தினுடைய மகனும் பெரிய மகனும் அந்த கால் செருப்பெல்லாம் போய் எனக்கு செய்தி கிடச்சி நான் தான் அந்த கால் செருப்பை கழட்டினேன் அப்படின்னு அவரும் பதிவு பண்ணுறார். ராஜா இவர் சண்முகத்தினுடைய குடும்பம் வடகிரி ராஜபுரத்தில் தான் அவங்களுடைய குடும்பம் இருக்குது. அவருடைய சொந்த ஊருமாக தான். அவர் குடும்பத்தில் இருந்து அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே விலகி இருக்கார். அவர் என்ன அப்புறம் போராளி எப்படி குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்க முடியும்? போராளி கூட ஐக்கியமாக இருந்தால் அப்புறம் காவல்துறை வரும், நெருக்கடி கொடுக்கும், நமக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறது எல்லா போராளிகளுக்கும் உள்ளதானது. அந்த அடிப்படையில் இருந்து அவரும் விலகிட்டார், இவங்களும் விலகிட்டாங்க. அதில் என்ன சிக்கல்னா அந்த சண்முகத்துடைய பையனும் அப்பா தான் தற்கொலை பண்ணியிருப்பாருங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கெல்லாம் கோழை கிடையாது, அவர் துணிச்சலானவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ உங்கள் அப்பா பேரில் எம்ஐயா சொத்து இருக்குது, அந்த சொத்து எங்கே இருக்குது, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அது இல்லைங்க, ஒரு 2.5 சென்டா 3 சென்டா தான் அது அவ்வளோதான் அந்த சொத்து அப்படின்னு சொன்னார். அந்த சொத்துடைய மதிப்பீடு என்னையா போனோம்னா அது அதிகபட்சமாக போனால் ஒரு 3.5 லட்சம் போகும், அதானே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுக்காயா உங்களுக்கு இடையில் அதான் உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த சண்டை நடந்ததெல்லாம் 1 ஆண்டு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க, இப்போல்லாம் நாங்கள் அப்பாட்ட அதை பற்றியும் பேசுறதில்ல, அவரும் எங்கள்கிட்ட அதை பற்றியெல்லாம் கேட்கல, நாங்களும் அவரை கேட்குறதெல்லாம் விட்டுட்டோம், அதனால் அப்பாவுக்கும் எங்களுக்கும் இப்போ ஒன்றும் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறார். ஆனால் இந்த பெருமாத்தூரில் இருக்கிற ராஜா அவர் சாகிறதுக்கு நாள் தான் அவர் அங்கே வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறார். அப்போ அது மட்டும் இல்லாமல், சரி உங்கள் ஊரில் தானே தங்கியிருந்தார், நீங்கள் அவருடைய இறப்புக்கு போனீங்களா அப்படின்னா நாங்கள்லாம் யாரும் போகல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட இல்லை, நாங்கள் அந்த இறப்புக்கெல்லாம் யாரும் இங்கேருந்து போகலை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீங்கள்லாம் போகலன்னா, நாங்கள்லாம் எதுக்கு போகணும், நாங்கள்லாம் போக வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போது அவங்களுக்கு ஒரு ஐயரும் இல்லைன்னா, நீண்ட காலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பகுதியில் பழகிட்டு இருந்தார். அப்போது அவங்க ஏன் அந்த இடவுக்கு போகலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுது. அப்போது இந்த ராஜா திட்டமிட்டு சண்முகத்தினுடைய குடும்பத்தை அவர் எதிராக நிறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போது இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயலாக தெரியுது. அப்போ அது மட்டும் இல்லை, சண்முகத்தை நேர்காணல் செய்கிறதுக்காக சிவசுப்ரமணியம் பலதார போகிறார், அவர் ஆவணப்படம் எடுக்கிறாங்கிறதெல்லாம் போகிறார். அவர் செய்தியவே வெளியிட்டவரும் சிவசுப்ரமணியம் தான். அந்த சிவசுப்ரமணியம் சண்முகம் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் பதிவு பண்ணலை. பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் இந்த சண்முகனுடைய இறப்புக்கும் வரல. அப்போது ஒருத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டி அதிலிருந்து பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி செய்யக்கூடிய இந்த சிவசுப்ரமணியன் அவருடைய இறப்பை முதல்ல பதிவிட்டவர் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட இல்லை. அப்போது இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, சிவசுப்ரமணிய நோக்கம் ஒரு வணிக நோக்கம். அந்த வணிக நோக்கத்துக்காக அவர் போராளிகளை பயன்படுத்திட்டு இருக்கார். அப்போது போராளிகள் இதற்கு மேலே சிவசுப்ரமணியோட நீங்கள் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா அவர் உங்களையும் ஆவணப்படம் எடுப்பார். நீங்களும் ஆர்வக்கோளர்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கும் மன உளைச்சல். ஏன்னா தமிழரசன் வரலாறு 38 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது.
அதனால் அதை காவல்துறை வந்து பெருசாக கண்டுக்காது. ஆனால் இப்போ தான் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் அப்படி சொல்லி இப்படி சொல்லி நம்ம பெருசாக பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்களே கொடுத்த வாக்குமூலம் உங்களுக்கு எதிராக அமைஞ்சு உங்களுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை கிடைச்சிடும். அதனால் இவர் சிவசுப்ரமணியனை தொடர்பு கொண்டு அவரே வந்தாலும் அவருடைய இதுக்கு வந்து நடந்த நிகழ்வுகளை நீங்கள் வாக்குமூலமாக யாரும் கொடுக்கறது உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் அது உங்களுக்கு எதிரானதாக அமையும். அதனால் அவருடைய தொடர்புகளை வந்து நம்மளுடைய அமைப்பு தோழர்களெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது. தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் அவருடைய அமைப்பு அவருடைய சிவசுப்ரமணிய தொடர்பை துண்டிச்சிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது தற்கொலையா அப்படிங்கிற இந்த ஐயமும் இருக்குது. சரி, இந்த ஐயத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே ஊரில் இருக்கக்கூடிய தோழர் கலிவநாட்டை கேட்கும் பொழுது அவர், நான் வழக்கறிஞர் புகழேந்தியை போய் பார்க்கணும், இந்த சிவசுப்ரமணியம் என்கிட்ட எதோ சொல்லி பதிவு பண்ணிட்டு போயிட்டான், அதனால் எனக்கு சிக்கல் வருமோ என்னமோன்னு நான் பயந்தேன் அப்படி சொன்னதாக அவரும் பதிவு பண்ணியிருக்கார். சரி, அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆவணப்பணம் எடுக்கிறாங்கிறத பேரில் சிவசுப்ரமணியன் அவர் இறப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போய் அவருடைய அந்த வீடியோவெல்லாம் பதிவு பண்ணுறார். அப்போ பதிவு பண்ணும் பொழுது அவர் அந்த நெல் கொள்முதல் அந்த வட்டாட்சியரை நான் தான் ஆய்வு செய்தேன், நான் தான் அந்த தமிழரசனுக்கு சொன்னேன், நான் அதன் மூலம்தான் தமிழரசர் அவரை வந்து சுட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கணும். அந்த பதிவு பண்ணதுக்கு பின்னாடி இந்த ராஜா தான் வந்து அவரை என்னையெல்லாம் நான் செய்தேன்னு சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு வழக்கு தள்ளுபடி ஆகிட்டுது, அதனால் மீண்டும் நீ இப்படி சொல்லிகிட்டு இருந்தீன்னா நீ இப்படி சொன்னதால் அதை அவன் வீடியோவை எடுத்துட்டான், அதனால் உன்னை அந்த வீடியோ பார்த்த பின்னாடி காவல்துறை கைது பண்ணிவிடும், இல்லைன்னா உன்னை என்கவுண்டரில் போட்டுருவாங்க அப்படிங்கிறத அந்த ராஜா தான் வந்து அவரை வந்து பயமுறுத்தியிருக்கார். அப்போது அவருடைய அந்த தற்கொலைக்கு காரணம் சிவசுப்ரமணியன் ஆவணப்படம் எடுக்கிறங்கிற பேரில் அவருடைய வாக்குமூலத்தை வீடியோ எடுத்தது. இந்த வீடியோ எடுத்ததால தான் அவர் வந்து அந்த பயந்து தனக்கு ஏதாவது வந்துடுமோ என்னமோன்னு சொல்லி பயந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். இந்த சிவசுப்ரமணியனுக்கு என்ன வேலைன்னா, அந்த வீரப்பன் இதுலேயே ஒரு இதில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த வீரப்பன்லாம் இங்கே இருந்து அவர் வந்து அந்த பக்கம் போயிட்டார், போனப்போ அங்கே காவல்துறை அவங்கள தேடிட்டு வந்தது, இவங்க மேட்டில் இருந்தாங்க, காவல்துறை பள்ளத்தில் இருந்து மேட்டில் ஏறிச்சு, அப்போது அந்த வீரப்பன் கூட இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவன் அந்த 303 துப்பாக்கியால் அவன் ஒரு எஸ்ஐயை சுட்டுட்டான், அந்த எஸ்ஐ வந்து தோளில் அவருக்கு அடிபட்டு போச்சு இப்படிங்கிற புத்தகத்தில் அது குறிப்பிட்டிருக்கார். அப்போ குறிப்பிட்டிருக்கும் பொழுது இதே கருத்தை அந்த கிருஷ்ணமூர்த்திகிட்ட ஆவணப்படம் எடுக்கிறங்கிற பேரில் வீடியோ எடுத்தது அதை வெளியிட்டிருந்தா கிருஷ்ணமூர்த்தியை பிடிச்சி காவல்துறை வந்து வழக்கில் சேர்த்துருக்கோம்ல. அப்போது இந்த காவல்துறைக்கு இந்த ஆள் காட்டுற வேலையை வந்து செய்கிறது தான் இந்த சிவசுப்ரமணிய வேலை. அப்போது இது வந்து வீரப்பன் விஷயத்தில் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, எல்லோரும் கூண்டோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் தமிழரசனை பற்றி ஏதாவது தொடர்ச்சியாக வந்து தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் வெளியிட்டு அவரை மிக கொச்சைப்படுத்தி மக்கள் தான் அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அதை வந்து அந்த கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு சிவசுப்ரமணியன் கடுமையாக முயற்சி செய்கிறார். இந்த முயற்சி உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அது நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அதில் யார் யார் ஈடுபட்டாங்கங்கிறது எங்களுக்கு வந்து அப்பயே அவர் தமிழரசன் வந்து இறந்த பொழுதே
அதை இந்த வேலாயுதம் ஆறுமுகத்து மகன் வேலாயுதம் அவன்லாம் வந்து அந்த அந்த இவர் ஊர் நிர்வாக அதிகாரி அண்ணாமலை தங்கியிருந்த அந்த மாடியில் கீழே வந்து தையல் கடை வச்சுருந்தவர் அந்த வேலாயுதம். அந்த அதே மாடியில் கீழே இந்த வானொலியை பழுது பார்க்குற கடை வச்சுருந்தவர் அந்த கீழ மாளிகை ராஜேந்திரன். இப்படி அந்த தமிழரசனுடைய அந்த நிகழ்வுகள்லாம் ஈடுபட்டவங்க அந்த பொன்பரப்பி அந்த பேருந்து நிலையத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கால இருக்கவங்க எல்லாரும். அதில் தான் இந்த கருணாதி அவன் இவன் தோளான் துருத்தியான்லாம் வரான். அதுபோல் இந்த சிவங்கோயில் இருக்குது. இந்த சிவங்கோயிலுக்கும் தெற்கால அதிலிருந்து ஒரு சந்து வருது. அந்த சந்துக்கும் அந்த பேருந்து நிலையத்துக்கும் இடைப்பட்ட தென்பகுதியில் இருக்கவங்க தான் அந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டது. அப்போது இதை வந்து குடிக்காட்டில் இறந்து போன எங்கள் தூரத்து உறவினர் அண்ணன் திருஞானம் வந்து 52 பேர் கூடி பேசுனதுலாம் உண்மை தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போது இதெல்லாம் எங்களுக்கு இது முன்னாடியே தெரியும். அதே போல் இந்த ஆறுமுகம் பையன் வேலாயுதம் எங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் முன்கூட்டியே தெரியும். நாங்களும் இது 52 பேர் இதெல்லாம் கவனித்தோம். அவர் தமிழரசன் ஆய்வு பண்ணதே அவர் ஆய்வு பண்ணதை நாங்களும் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய அன்றைய ஊடகங்கள்லாம் வந்த செய்திகள் இது. அப்போது தமிழரசன் வந்து திட்டமிட்டு காவல்துறையால் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அப்போது நாங்கள் அவர் படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை, அவரை மக்களே அடித்து கொண்டுட்டாங்கங்கிறது நீங்கள் சொல்கிறது. இப்படி தமிழரசனுக்கு எதிராகவும் எங்களுடைய அமைப்பு தோழர்களுக்கு எதிராகவும் நீங்கள் தொடர்ந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதல்ல. இது ஏன்னா ஒரு அமைப்பு அது வீரப்பனில் எல்லோரும் செத்துட்டாங்க. நீ எந்த கதையை சொன்னாலும் ஒருத்தனும் இன்னும் அதை எடுத்து கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் நாங்கள்லாம் சாகலை, நாங்கள்லாம் இன்னும் இருக்கிறோம். அப்படியே நீங்கள் விடுற கதையெல்லாம் விட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தால் அதை நாங்களும் ஆகா பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். முதல்ல தமிழரசனை மக்கள் தான் அடித்து கொன்னாங்கங்கிற இந்த கருத்து பரப்பலை சிவசுப்ரமணியன் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தினுடைய தற்கொலை வழக்கை அதுக்கு சிவசுப்ரமணியன் தான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் அவருடைய அந்த இறப்புச் சான்றிதழை வாங்கி அதை நாங்கள் வந்து வழக்கு தொடுக்க போகிறோம். என்ன வழக்கு தொடுக்கிறது? இரண்டாவது சமூகத்தினுடைய இறப்புக்கு சிவசுப்ரமணியன் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு உறுதியான தகவலை நான் அவர் ஆவணப்படம் எடுத்தாங்கிறத சிவசுப்ரமணியன் ஒத்துக்கிறார். அப்போது அவர் ஒத்துக்கிட்டதால் அவரும் தன்னுடைய செய்கையை ஒத்துக்கிட்டார். அதனால் அவர் மேலே வழக்கு போடுறது உறுதி. அப்போது இந்த நிகழ்வில் தமிழ் தேசியர்கள்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் தமிழரசனை மக்கள் தான் அடித்து கொண்டுட்டாங்கங்கிற இந்த சிவசுப்ரமணிய கருத்தை எல்லாரும் எதிர்க்கணும். எதிர்த்து இந்த 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 சிவசுப்ரமணியனுடைய இந்த நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைவரும் வந்து ஓரணியில் திரண்டு நிற்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான். அப்போ இதை தான் நாம் இன்றைக்கு தமிழரசனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு உண்மையான ஒரு புகழஞ்சலியாக இருக்க முடியும். விருத்தாசலத்தில் ஒரு பேரணி செப்டம்பர் 1ஆம் தேதி தோழர் தமிழரசனுடைய நினைவு நாளை ஒட்டி விருத்தாசலத்திலிருந்து மதகளிர் மாணிக்கம் நோக்கி தோழர் தமிழரசன் வந்து அவருடைய நினைவிடத்தை தேர்ந்தெடுத்து அதில் அஞ்சலி செலுத்தணும்னு ஒரு பேரணிக்கு ஏற்பாடு பண்ணோம். அந்த பேரணிக்கு பலருக்கும் நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருந்தோம். அப்படியே நாங்கள் புவனகிரியில் தோழர் பொன்னிவளவனும் நானும் புவனகிரி அருகே தோழர் சண்முகம் அவர்களையும் தோழர் கலிபெருமாள் அவர்களையும் சந்தித்து நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. தோழர் சண்முகமும் கலிபெருமாள் தோழரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதற்கான ஆவணங்களும் எங்ககிட்ட இருக்குது. இப்போ என்னென்னா நாங்கள் வந்து இந்த புத்தகம் வெளிவரும் பொழுது புத்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் சொன்ன செய்தி, இந்த புத்தகம் தோழர்களுடைய வரலாற்றை காவல்துறைக்கு எடுத்து சொல்லுகிறது, காவல்துறைக்கு சில செய்திகளை சொல்லுகிறது, காவல்துறை துணையோடு காவல்துறை கண்ணோட்டத்திலும் எழுதப்பட்டிருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம்.
அப்போ அன்றைக்கி வந்து அதை வந்து யாரும் பெருசாக பொருட்படுத்தலை. இன்றைக்கி தமிழரசன் படுகொலை தொடர்பான உண்மைகள்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த பயணத்தில் சண்முகம் அவர்கள் இன்றைக்கு இறந்திருக்கிறார். குறிப்பாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டு உண்மை என்கின்ற இடத்துக்கு போயிருக்குது. குறிப்பாக வந்து இதில் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியது இருக்குது. தருமபுரி பகுதியில் ஒரு தோழரை சிவசுப்பிரமணியம் நைச்சியமாக பேசி வரவழைச்சு செய்திகளை பதிவு பண்ணுறாரு. அந்த தோழர் ஒரு வழக்கில் சிக்கினவர் தான். அந்த தோழர் வழக்கிலிருந்து விடுதலை ஆகிட்டார். சட்ட நுணுக்கங்களை வைத்து அவர் வழக்கில் விடுதலை ஆகிட்டார். இப்போது இந்த புத்தகத்தில் அந்த வழக்கை பற்றியும் அந்த வழக்கின் தன்மைகளை பற்றியும் அவர்கிட்ட கேட்டு சிவசுப்பிரமணியம் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த செய்திகள் தேவைப்பட்டால் தோழர் வழக்கிலிருந்து விடுதலையான தோழருக்கு எதிராக மாறும். இப்படியான ஒரு செய்தி இருக்குது. அதாவது வந்து ஒரு வழக்கிலிருந்து விடுதலை அடைந்தவர் அந்த வழக்கில் எந்த விதமான தன்மையிலேருந்து விடுதலையானார்னு ஒரு போக்கு இருக்குது சட்ட ரீதியாக. ஆனால் அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையில் நான் வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லி இந்த சிவசுப்பிரமணியம் புத்தகத்தில் எழுதுறது மூலிமா இப்போ அவர் வழக்குக்கே மறுபடியும் சிக்கல் வருவதற்கான சூழல் உருவாயிருக்குதுன்னு நாங்கள் சந்திக்கும் போது சில தோழர்கள்லாம் என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. நாங்கள் சந்தித்த அந்த தோழரும் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தார். கடும் பாடுபட்டு தான் அந்த வழக்கிலேருந்து விடுதலையானோம் நாங்கள். அப்போ நாங்கள் கேட்டோம், ஏன் இந்த மாதிரி இவரெல்லாம் நம்பி நீங்கள் வந்து பேசுனீங்க, ஏன்ப்பா தோழர்கள்ட்ட கலந்துக்கூடாதா போகக்கூடாதான்னு கேட்கும்போது, வீரப்பன் வரலாறு எழுதினவர், வீரப்பன் வந்து ஒரு அரசு எதிர்ப்பு போராளி, வீரப்பன் வரலாறு எழுதினவர் அப்படின்னு நாங்கள் நம்பிட்டோம். தமிழரசனை பற்றி கேட்குறாரு போகிறாரு வராருன்னா நாங்கள் நம்பிட்டோன்னு சொன்னாங்க. இதே நிலை தான் தோழர் சண்முகத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அச்சம் இன்றைக்கு உறுதிப்பட்டிருக்கிறது. தோழர் சண்முகத்தினுடைய அந்த தற்கொலை என்பது அது தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருந்தாலும் அல்லது சிலர் சொல்வது போல் தற்கொலை தானா என்கின்ற கேள்வி வந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த சிவசுப்பிரமணியத்தினுடைய பங்கு அதில் இருக்கிறது என்பதற்கான தடயங்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. இது வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் ஒன்றாக சேர்ந்து ஊடக அறம் தவறி போராளிகளை காட்டி கொடுக்கின்ற வேலையை செய்யக்கூடிய போக்கில் உள்ள சிவசுப்பிரமணியத்தை கண்டிப்பதோடு அவரை நாம் இந்த போக்கிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. நாம் இதைத்தான் அவர்களுக்கும் சொல்லுகிறோம்.